श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। आत्मा भिन्न शिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। एवं यस्मरति प्रबुद्धसुमतिः श्रीमत्स्वरूपं परं वृद्धोऽप्याशु युवा भवत्यनुपमस्त्रीणामनङ्गायते। सोऽष्टैश्वर्यतिरस्कृताखिलसुरश्रीजृम्भणीकालयः पृथ्वीपालकिरीटकोटिवलभी पुष्पार्चिताङ्घ्रिर्भवेत्. குருநாதாளினுடைய பரமகிருபையில் சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 45வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய பூர்வ ஸ்லோகத்தில் இந்த உபாசனையை எப்படி பண்ணணும், பஞ்சவித ஐக்கியானுசந்தானத்தை பற்றி சொல்லியிருந்தார். ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ ஆபரணங்களோடு இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம், நான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்ம வஸ்து, சக்கரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிந்துவில் இருக்கக்கூடிய காமகாமேஸ்வரி, பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத், பிரம்ம வித்யா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மந்திரம், இந்த 5 விஷயங்கள்லையும் பேதமே இல்லை. பஞ்சவித ஐக்கிய அனுசந்தானத்தோட பண்ணக்கூடிய உபாசனை முனிகனைஹி அப்படின்னு சொன்னார். முனிகள் எல்லாரும் இந்த மாதிரி முனி கூட்டங்கள் எல்லாரும் இந்த மாதிரி உபாசனை பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப சிரேஷ்டதமமான, அவா வேறு இல்லை பரதேவதை வேறு இல்லை அப்படின்னு பூர்வ ஸ்லோகத்தில் சொன்னார். அப்படிப்பட்ட உபாசகர்கள் இருக்காளே அவர்களுடைய மகிமையை பற்றி இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஏவம் யஹ பிரபுத்த சுமதிஹி ஸ்ரீமத் ஸ்வரூபம் பரம் ஸ்மரதி சஹ விருத்த அபி ஆஷு யுவா பவதி ஸ்திரீணாம் அனங்காயதே. அஷ்ட ஐஸ்வர்ய திரஸ்கிருத அகிலசுர ஸ்ரீஜிரும்பண ஏகாலயः பிருத்வீபால கிரீட கோட்டிவலபி புஷ்பார்ச்சித அங்கிரீர்பவேது அப்படிங்கிறார். ரொம்ப உபாசகர்களுடைய மகிமையை பற்றி ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல சொல்கிறார். ஏவம் யஹ பிரபுத்த சுமதிஹி அப்படின்னு பூர்வ ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பஞ்சவித ஐக்கியானுசந்தானத்தோட பண்ணக்கூடிய முனிகனைகி உபாசகர்கள் அப்படின்னு ஏவம்ன்ற பதத்தினால சூச்சிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடிய உபாசகர்கள் பஞ்சவித ஐக்கியானத்தோட பண்ணக்கூடிய உபாசனையை பண்ணக்கூடிய உபாசகர்கள் இருக்காளே, யஹ பிரபுத்த சுமதிஹி ஸ்ரீமத் ஸ்வரூபம் பரம் ஸ்மரதி. ஞானமயமாக பரதேவதை வேறு இல்லை நான் வேறு இல்லைங்கிற ஞானத்தோட அகமித்யேவ விபாவையே பவானீம் அப்படிங்கிற ஞானத்தோட ஸ்தூல சூக்ஷ்ம காரணங்கள் எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய பராஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உபாசனையினுடைய பலத்தினால துரிய அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக விழிப்பு வந்து அகண்ட ஞானத்தோடு கூடி இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறந்த உபாசகன் இருக்கானோ அப்படிப்பட்ட உபாசகர்களுடைய தியானத்தில் சயேவ லலிதா ரூபா தத்ரூபா லலிதாஸ்வயம் அப்படின்னு வாக்தேவதைகள்னால சொல்லப்பட்ட அந்த பரதேவதை வேறு இல்லை, லலிதா ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய பரா அப்படின்னு சொல்லக்கூடிய பரதேவதை வேறு இல்லை, நான்கிற ஆத்மவஸ்து வேறு இல்லை, 2 பேரும் ஒன்றாவே இருக்கா அப்படின்னு சயேவ லலிதா ரூபா தத்ரூபா லலிதாஸ்வயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உபாசகர்கள் அவர்கள் சஹ விருத்தஹ அபி ஆஷு யுவா பவதி அப்படிங்கிறார். அவர்களுக்கு வயசானாலும் அவர்கள் யுவமாகவே இருப்பாள், ரொம்ப யங்காகவே இருப்பாள் அப்படிங்கிறத சூச்சிக்கிறார். அம்பாளுக்கு நித்திய யௌவனா அப்படின்னு ஒரு நாமா இருக்குது. தட்சிணாமூர்த்தியை சொல்லும்போது கூட
மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவ யுவானம் அப்படின்னு யுவன் அப்படிங்கிற பதத்தை அந்த இடத்துலையும் உபயோகப்படுத்துகிறா. கூட இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்தாக்க, வரிசிஷ்டாந்தேவ சத்ரிஷிகணைஹி ஆவிரதம் பிரம்மனிஷ்டைஹி, அவர்களுடைய அந்தேவாசிகளாக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாம் ரொம்ப விருத்தாளாக இருக்காளாம். ஆனால் தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கார் அப்படின்னா யுவனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் சொல்கிற வழக்கம். அதே மாதிரி என்னத்தினால அப்படி சொல்கிறா அப்படின்னா, இவா பரதேவதை வேறு இல்லை, நான் வேறு இல்லை, பரமாத்மஸ்வரூபத்தோட லயமடைஞ்சு இருக்கிறதுனால இவா காலத்துக்கு அதீதமாக போயிட்டதுனால நித்திய யௌவனா அப்படின்னு சொல்கிறோம். அதே ரீதியாக இந்த உபாசகர்களும் சயேவ லலிதா ரூபா தத்ரூபா லலிதா ஸ்வயம்ங்கிற பாவனையோட பண்ணக்கூடிய உபாசனையில் இருக்கிறதுனால இவா காலத்துக்கு அதீதமாக போனதுனால இவர்கள் எப்பவுமே யௌவனாவஸ்தையில் இருக்கிற மாதிரியே சௌந்தரியமாக இருக்கா அப்படின்னு சொல்றார். அதனால இந்த முனிகணங்கள் இப்படியாக உபாசனை பண்ணக்கூடியவர்கள் யௌவன அவஸ்தையில் இருக்கக்கூடிய சோபையோடையே எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கா. அதனாலேயே ஸ்திரீனாம் அனங்காயதே, ஸ்திரீகள்லாம் பார்த்தான்னா இவாளை அவர் எப்பவுமே ஸ்மரனுடைய ஞாபகமானது ஏற்படுறதான். அவளுக்கு இருக்கக்கூடிய யுவன் இருக்கிறதுல ஒரு ஆகர்ஷணத்தினால ஸ்திரீகளுக்கு அவரை பார்த்த உடனே இவன் மன்மதனோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு அவருடைய சௌந்தரியம் உபாசகர்களுடைய சௌந்தரியமானது அதிலாவண்யமாக இருக்கு அப்படிங்கிறார். மேல அஷ்ட ஐஸ்வர்ய திரஸ்கிருத அகிலசுர ஸ்ரீஜிரும்பன ஏகாலய, இந்த உபாசனையினுடைய பலத்தினாலேயே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இவர்களுக்கு கிடைக்கப்பட்டு, இந்த இடத்துல அஷ்டமாதி சித்திகள் அப்படின்னு சொல்லலாம், சகல ஐஸ்வர்யங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும்பொழுது இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது சகல தேவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்னவோ அத்தனை ஐஸ்வர்யங்களும் இவர்களுக்கு கிடைக்கப்பட்டு வாசஸ்தானமாக ஐஸ்வர்யங்கள் இருக்கக்கூடிய வாசஸ்தானமாக இருக்கக்கூடியவர்களாக இந்த உபாசகர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்றார். மேல பிருத்வீபால கிரீட கோட்டி வலபி புஷ்பார்ச்சிதம் அங்கிர் பவேது அப்படிங்கிறார். மொத்தமாக இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாத்துக்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தாருன்னா, இப்போ நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் அது மாதிரி ஒரே ஏகராஜான்னு சக்கரவர்த்தி அப்படின்னு கிடையாது. முன்னாடி அம்பரீஷ் சக்கரவர்த்தி இருந்தார், ராமர் இருந்தார்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி உலகத்துக்கு முழுக்க ஆளக்கூடிய பிருத்வீபால அப்படி இருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடியவனுடைய கிரீட்டத்தில் அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய புஷ்பத்தினால அர்ச்சிக்கப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜாவாக இருக்கக்கூடியவர் கூட இப்படிப்பட்ட உபாசகர்களுக்கு சரணாகதி பண்ணி நமஸ்கரிப்பார். அவருடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீட்டமானது இவருடைய உபாசகரனுடைய பாதத்தில் விழற மாதிரி அவர் இருப்பார் அப்படின்னு ராஜாவா இருக்கக்கூடியவா கூட இவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றதாக ரொம்ப உத்கிருஷ்டமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பரதேவதையினுடைய உபாஸ்தியினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக யுவமாக இருக்கும், ரொம்ப ஆகர்ஷணமாக இருக்கும், எல்லாரும் மயங்கி போகிற அளவுக்கு இவருக்கு ஆகர்ஷணமும் இருக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இவர்களிடத்தில் இருக்கும், ராஜாவாக இருக்கக்கூடியவா கூட இவருக்கு நமஸ்கரிப்பார். இப்படின்னு இத்தனை மகிமையோடு இருக்குது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும் இவனுக்கு கிடைச்ச மாதிரி தர்மார்த்த காமங்கள் எல்லாமுமே இவனுடைய திருவர்க்கம்னு சொல்லக்கூடிய எல்லாமுமே இவனுடைய வசத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்லி, இதுக்கு மேலே அபவர்க்கமாக இருக்கக்கூடிய மோட்சமும் இவனுக்கு சித்திக்கும். ஏன்னா இவன் வேறு இல்லை, பரதேவதை வேறு இல்லை அப்படின்னு சொன்னால் சயேவ லலிதா ரூபா தத்ரூபா லலிதா ஸ்வயம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மோட்சம்ன்றது எங்கேயும் தனியாக போய் அடைய வேண்டியது இல்லை. இங்கே இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி நிலையிலேயே அவனே இருக்கான் அப்படிங்கிறது தான். இதுக்கு தான் பலஸ்ருதி பாகமாக தந்திரங்களில் சொல்லியிருக்கக்கூடிய எத்ராஸ்தி போகோ நததத்ர மோட்ச எத்ராஸ்தி மோட்சோ நததத்ர போக ஸ்ரீசுந்தரி சாதக புங்கவானாம் போகஸ்ச மோட்சஸ்ச கரஸ்த ஏவ அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதியாக உபாசனையினுடைய ஒரு பெரிய மகத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில்
தேவை அப்படின்னா அது வேணும் இது வேணும்னு ஐகிகமாக ஆமுஷ்மிகமாக இருக்கக்கூடிய சுகங்கள் இவனுக்கு தேவை அப்படின்னு நினைச்சான்னா மோட்சமானது சித்திக்காது. ஆனால் மோட்சம் வேணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த ஐகிகமாகவும் ஆமுஷ்மிகமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யங்கள் இவன்கிட்ட இருக்காது. இது இருக்கிற இடத்துல அது இருக்காது, அது இருக்கிற இடத்துல இது இருக்காதுன்னு ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு ரூல். ஆனால் ஸ்ரீசுந்தரி சாதக புங்கவானாம் போகஸ்ச மோட்சஸ்ச கரஸ்த ஏவ, இப்படியாக பரதேவதையை உபாசிக்கக்கூடிய சிரேஷ்டதமமாக உபாசிக்கக்கூடிய உபாசகர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் தேவைப்படக்கூடிய சர்வ வஸ்துக்களும் கிடைக்கப்பட்டு அதுக்கு மேல மோட்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி நிலையிலேயே அவன் இருப்பான். இத்தனையும் இருந்தாலும் அவன் அதில் பற்று இல்லாமல் அவன் இருப்பான் அப்படிங்கிறதே இந்த உபாசகரனுடைய ரொம்ப பெருமை அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்லியிருக்கார். மேலே அடுத்த 4 ஸ்லோகங்களில் ஆயுதங்கள் அம்பாள் கையில் வச்சுருக்கக்கூடிய இட்சுகோதண்டம், புஷ்பபானம், பாசம், அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஆயுதங்களை பற்றி நமஸ்கரித்து துர்வாச மகரிஷி ஒரு 4 ஸ்லோகங்கள் ஆயுதங்களை பற்றி சொல்றார், அதனுடைய மகிமையை பற்றி சொல்றார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே அனுபவிப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.